ஆத்தங்கர மரமே நான் கொஞ்சம் அவ்வளோதான் பாட முடியும். அதுக்கு மேலே பாடினா பாட்காஸ்ட் அடைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த பாட்டை பாடணுன்னே நிறையா பேருக்கு யார் ஞாபகம் இருக்கும்? கண்டிப்பாக அந்த முகத்தை மறக்கவே முடியாது. அந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு ஹிட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த அந்த ஹீரோயினும் பயங்கர ஃபேமஸான ஒரு பர்சன் தான். அவங்களுடைய முதல் சீரீஸ் மலேசியாவில் வந்து நம்மளுடைய மனம். ஸோ அதை பற்றி பேசுவதற்காகவும் ட்ரஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்காகவும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவில் நடிச்சிருக்காங்க. எப்படி இருக்குது, நம்ம மலேசியா மக்கள்லாம் எப்படி அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் அஸ்வினி. வணக்கம் குமரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, நம்மளுடைய மனம் சீரீஸில் நீங்கள் உங்களோட கேரக்டர் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் கேட்கணும். முதல்ல என்ன பாடினீங்களா நீங்கள்? அதனால நான் ஒரு பாட்டு நானே அந்த பாட்டை மறக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து இன்னும் என்னை மறக்க வச்சிட்டீங்க. இப்போ ஏன் என்ன மறக்கிறேங்க? அந்த பாட்டு பாட தெரியுமா, பாட தெரியாதா? சரிங்க, கொஞ்சம் பாடுங்க எங்களுக்காக. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாமா? ரெடி. நம்பிக்கை இருக்கேன். இது ட்ரஸ்ட் பத்தி தானே. சோ ஐ ட்ரஸ்ட் யூ. ஓகே, கம். ஓகே, 3 2 1. ஆத்தங்கர மரமே ரசமர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. போதுமா? வரலையே நான் என்ன பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பாடுறீங்க. ஆக்சுவலி அந்த டைமில் உண்மையாக நான் சொல்லணும்னா நான் ரசிச்சிருக்கேன், அந்த பாட்டை ரசிச்சிருக்கேன். நீங்க பிறக்கல தானே? பாட்டு பிறந்துட்டு அப்ப சின்ன வயசு நினைக்கிறேன். சரி. ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க அதெல்லாம் கேட்குறீங்க. வயசு கம்மியா நான் சொல்றேன். நீங்க ஓகே தானே நினைக்கணும்? இல்ல நான் அப்போ வந்து சரி வேணாம். லெட்ஸ் நாட் டாக் அபௌட் இட். ஓகே, கோ. ஆல்ரைட். ஸோ நீங்கள் வந்து இந்த சீரீஸ் மலே சீரீஸோடைய தழுவல் தானே இது. ஸோ அந்த மலே சீரீஸில் இந்த கேரக்டர் பர்டிகுலர் கேரக்டர் நீங்கள் பண்ணுற அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதை பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள்? இல்லை, நான் பார்க்கல. ஆக்சுவலி ஒரு ஃபியூ டேஸ் ஷூட்டுக்கு அப்புறம் வந்து கேட்டாங்க, செட்டில் கேட்டாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னா இல்லை நான் பார்க்கலன்னு சொன்னப்போ பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. ஐ செட் பார்க்குறேன், ஆனால் அது எந்த விதத்துலேயும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஏன்னா நான் இதை தனியாக ஒரு ஸ்டாண்டலோன் கேரக்டராக தான் பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ அப்போ தான் பார்த்தேன். ப்ராபப்ளி ஒரு 2-3 சீன்ஸ் பார்த்துருப்பேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த கதையோட கரு வந்து அதேவாக தான் இருக்கும். பட் ஃப்ளேவர் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிகாஸ் த கல்ச்சர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி நான் அதை பார்த்துட்டு ஐ செட் ஓகே போதும், இதுக்கு மேலே பார்க்க வேண்டாம். ஆமாம், இது டோட்டலி கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்டைலாக தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் டைரக்டர் உங்கள்கிட்ட கதை சொல்லியிருப்பாங்களே இதுதான் ரோல் அப்படின்னு. ஸோ அதை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சா? ஐயோ பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சா? ஸோ இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்ல போகணுன்னா ஆக்சுவலி ப்ரொடியூசர் மிஸ்டர் சீலன் தான் வந்து என்னை அப்ரோச் பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான், ஏன்னா அவர் தானே ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருந்தார். ஸோ அவர் தான் டீட்டெயிலாக எல்லாம் பேசியிருந்தார். ஸோ ஐ திங்க் அவருக்கே முதல்ல ஒரு டவுட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோடய இன்ஸ்டா ப்ரொஃபைல் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலி ஷீ இஸ் அ பார்ட்டி இன் திஸ். ஸோ முதல்ல கேட்டதே நீங்கள் பார்ட்டி ரோல் பண்ணுவீங்களான்னு. அப்போ நான் சொன்னேன் இது வரைக்கும் பார்ட்டி ரோல் பண்ணதில்லை, நான் வேணால் பண்ணுறேன், பட் லெட் மீ நோ வாட்ஸ் த ஸ்டோரி. ஸோ பாட்டியா இல்லை இல்ல அந்த கேரக்டர் பார்க்க கொஞ்சம் பார்ட்டி பண்ற கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்க சொல்ற பார்ட்டி இது இல்ல நிஜமாவே ஷீ இஸ் a grandmother in that. grandmother. ஸோ நான் அந்த மாதிரி அந்த ப்ரமோஷன் எனக்கு வந்து சினிமாலேயும் வந்ததில்லை, சீரியல்ஸ்லேயும் வந்ததில்லை. ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் as a grandmother, ஆக்டிங் as a grandmother. ஸோ அவர் கதை சொல்லும்போது வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் லீலான்ற கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு வெரி ஸ்ட்ராங் கேரக்டர், வெரி டிட்டர்மின். பட் அதில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாம் தெரியும். நான் ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் நான் கொடுக்கல. பட் இதில் என்னன்னா அந்த நெகட்டிவிட்டிலையும் ஒரு டிக்னிஃபைட் மேனர் ஒன்று இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஈவன் தோ ஆடியன்ஸ்க்கு அந்த டவுட் வரும், ஹஸ்பண்ட் ஆல்ஃபாவா இல்லை வந்து ஒய்ஃப் ஆல்ஃபாவா அப்படின்னு ஒரு டவுட் வரும். பட் அது கடைசியில் அந்த கதையில் வந்து ரிவீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ஃபா பேட்டா காமான்னு. ஸோ யா, பட் அவர் கதை சொன்னப்போ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் அண்ட் ஐ தாட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கிற ஒரு ரோல். அண்ட் அதனால ஐ செட் எஸ். ஓகே, நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் பல திரைப்படங்களை நடிச்சிருக்கீங்க. மலேசியன்ஸ்க்கும் நல்ல பரிச்சயமான ஒரு முகம். ஸ்பெஷலி அந்த மூவி பேர் என்னது? கிழக்கு சீமையிலே. அதெல்லாம் வந்து சூப்பர் ஹிட் மூவிஸ், அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து சிங்கப்பூரில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணுறது இதுதான் முதல்ல நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது, எப்படி இருந்தது அனுபவம்?
ஸோ நான் ஆக்சுவலி எனக்கு நான் மலேசியா வந்து ஹாலிடேஸ்க்கு தான் வந்திருக்கேன். ஒர்க் வைஸ் ஆப்வியஸ்லி திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நான் எதுவும் பெருசாக ஒன்றும் நினைக்கல. பட் சின்ன ஒரு நர்வஸ்னஸ் நமக்கு எப்போவுமே இருக்கும். வேற ஒரு ஊரில் போய் நடிக்கும் போதோ இல்லை ஆளுங்க எப்படி இருப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பெரிய டவுட் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா. பிகாஸ் நான் வந்து ஐம் அ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் ஆன் செட்ஸ். சூர்யா அப்படி இல்லையே. ஐயோ தங்கமான பையன் தங்கமான பையன் என் பையனை அப்படியெல்லாம் சொன்னால் கொன்னுடுவேன். ஸோ யூனோ ஸோ அது என்னோட ஃபர்ஸ்ட் கன்சர்னாக இருந்தது மோர் தென் எனி திங் எல்ஸ். ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா, பேசுவாங்களா, இல்லை வந்து கொஞ்சம் வேறு ஜோனில் இருப்பாங்களா, அது ஃபர்ஸ்ட் கன்சர்ன். செகண்ட்லி அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்மளை கூட்டிகிட்டு போய் எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க. 3 வேளை சாப்பாடு போடுவாங்களா, இல்லை ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்களா, இல்லை வந்து யூனோ அக்காமடேஷன் எல்லாமே அவங்க கொடுத்து ஆகணும் இல்லையா. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் வேறு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேலை செஞ்சுருந்தாலும் இல்லை வேறு எந்த குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் கூட நான் வேலை செஞ்சுருந்தாலும் எனக்கு கிடைச்ச திருப்தி கிடைச்சிருக்காதுன்னு நானே சொல்லுவேன். பிகாஸ் இட் வாஸ் அன் அமேசிங் டீம் டு ஒர்க் வித். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் த ப்ரொடியூசர் டிரெக்டர் அப்படின்னு சொல்ல வரல. அந்த என்டையர் டீம், த ப்ரொடக்ஷன் டீம், எத்தனையோ பேர், நான் பேர் சொன்னேன்னா நிறைய பேரோட பேர் சொல்லணும். அப்புறம் வந்து த யூனோ கேமரா டீம்லேருந்து, த மேக்கப் டீம்லேருந்து, யூனோ சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லேருந்து எல்லாருமே தே வர் ஸோ ஃப்ரெண்ட்லி அண்ட் எல்லாருமே தே வர் குவைட் கமிட்டட் இன் தேர் ஒர்க். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து எப்போவுமே வந்து என் கூட வந்து நடிக்கிறவங்க வந்து எஸ்பெஷலி எனக்கு பசங்களாக பண்ணுறவங்க, தட் இஸ் இஃப் தி ஆக்டர்ஸ் மை யூனோ சன் ஆர் டாட்டர், எப்போவுமே ஒரு கொஞ்ச நாள் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சின்ன ஒரு மதர் சன் ஆர் மதர் டாட்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ சூர்யா பற்றி பேசுறதுனால தான் நானும் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை சூர்யா இல்லை அப்படி லீலா கேரக்டர் அப்படி இல்லை. இட்ஸ் அ வெரி குவைட் கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் பாண்ட் பிட்வீன் யூனோ மதர் அண்ட் சன். ஆனால் என்னன்னா ஆரம்பத்தில் ஒரு வாரம் சூர்யா ரொம்ப பேச மாட்டார்ல, ரொம்ப அதை நான் நினச்சேன் இந்த தம்பி வந்து பேசவே மாட்டேங்குது, ஒட்டவே மாட்டேங்குது. ஏன்னா யூஸ்வலி பை த செகண்ட் தேர்ட் டே எவ்ரிபடி வில் பிகம் லைக் லிட்ரலி அ சன் ஆர் அ டாட்டர் டு மீ. இவர் வந்து என்ன ஹெசிடேட் பண்ணுறாரா, ஷையாக இருக்காரா, இல்லை வந்து கொஞ்சம் பந்தாவாக இருக்காரா, ஒன்றுமே தெரில. அன்டில் ஒன் டே ஐ ரிமெம்பர் வி டிட் அ சீன் முடிச்சுட்டு நான் நினச்சேன் இல்லை நான் தான் இந்த ஐஸை பிரேக் பண்ணி ஆகணும், இந்த தம்பி ஷையாக இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், சூர்யா கேன் ஐ ஹேவ் அ செல்ஃபி வித் யூ அப்படின்னு சொல்லி. ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் பிகாஸ் சம்படி எல்ஸ் வாஸ் நான் செல்ஃபி எடுக்கிறத இன்னொருத்தர் வந்து செட்டில் வந்து அதை வீடியோ டேப் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னன்னு தெரில, அந்த செல்ஃபி எடுத்ததுனாலையா இல்லை செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் இட் ப்ரோக் தி ஐஸ். அண்ட் ஆஃப்டர் தட் தான் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் அ லாட் ஆஃப் வார்ம்த் அண்ட் அஃபெக்ஷன் ஃப்ரம் சூர்யா. அதுலேருந்து அவர் மான்னு தான் என்னை கூப்பிடுவார். அதில் அம்மான்னு சொல்ல மாட்டார், மா அப்படின்னு சொல்லுவார். நானும் அவரை வந்து வருண்னு சொல்லுவேன். அது ஒவ்வொரு தடவையும் அந்த மான்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே it will start no but it will tug at your heart, you know. It's literally felt very maternal. But anyway, all the other artists that I worked with, and there was Jayashri, அப்புறம் சுபா, அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் மதியழகன் நானும் நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். தென் அஃப்கோர்ஸ் சந்தியா, பட் ஐ கால் ஹர் சாண்டி. பயங்கர ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணிட்டோம். இட்ஸ் லைக் யூனோ சம்டைம்ஸ் யூ வைப். நாங்கள் 2 பேரும் மலையாளிஸ் தான். யூஸ்வலாக சொல்லுவாங்க உலகத்தில் வந்து மலையாளிஸ் மட்டும் எங்கே ஒருத்தரை மீட் பண்ணாலும் நம்ம வந்து உடனே சொல்லுவோம் சுகானோ, நாடு எவிடையா, மீன்ஸ் லைக் யூனோ ஐ யூ ஃபைன், யூனோ ஊர் எங்கே அப்படின்னு உடனே பேச ஆரம்பிச்சிடும். இது அதையும் மீறி வந்து யூனோ அவங்க லைன்ஸ் யூனோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் கூட போய் யூனோ அவங்க கூட ரிஹர்சல் பண்ணுறது. ஈவன் ஐ ரிமெம்பர் அந்த ஃபர்ஸ்ட் சீன் அவங்க கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் த லைன்ஸ். பட் அவங்க அதை நடிக்கும்போது அவங்க நடிக்கிறத பார்த்து எனக்கு வந்து ஆக்சுவலி என் கேரக்டர் அழக்கூடாது, எனக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தென் ஐ ஹேட் டு டெல் மை செல்ஃப், நோ ஆஷ், இது வந்து நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் லீலா, யூ ஹேவ் டு யூனோ பி லீலா. So a beautiful friendship with Sandy as well. So in the mari it was an amazing experience to work in Manam, undoubtedly. எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு செட்டில் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பழகினாலும், எவ்வளோ அன்பாக இருந்தாலும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், யாராவது ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து மனம் விட்டு பேச முடியும். அந்த நம்பிக்கை வச்சு நம்ம இருக்கும். அது மாதிரி செட்டில் யாராவது உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா யாராவது இருக்காங்களா? ஆக்சுவலி நான் ஒரு ஆள் பேர் சொல்ல முடியாது. நான் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் 2 பேரோட பேர். எங்களுக்கு ஒரு ஆள் தான் வேணும், அப்போ தான் நாங்கள் வந்து கலவரத்தை மூட்டும். சரி, ஓகே. ஒரு ஆளோட பேர் நான் சொல்லணும்னா ஓகே, நான் நீங்கள் ஒரு ஆள் பேர் சொல்லலாம், ஆனால் சந்தியா மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே. ஐயையோ
சரி ஓகே. ஆக்சுவலி நீங்க எனக்கு நான் 2 பேர் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? அது option இப்போ நானே ஒண்ணு அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. Thank you so much for helping me out. So the other person will be Seelan because I think Seelan is an amazing human being. ஒரு very warm hearted personality and எனக்கு என்ன சீலன் கிட்ட பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ற ஒரு ஆளு. யூனோ ஒரு ப்ரொடியூசர் ஒரு மாதிரி அவர் ப்ரொடியூசர் அவர் வந்து டைரக்டர் ஒரு மாதிரி பார்த்துருந்துருக்கலாம், ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி பார்த்துருந்துருக்கலாம், ப்ரொடக்ஷன் பாய்ஸ் ஒரு மாதிரி பார்த்துருந்துருக்கலாம். அப்படி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசி அண்ட் there was something very genuine about him and அதனால ட்ரஸ்ட் பண்ணி நான் வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ யா சீலன் அண்ட் அஃப்கோர்ஸ் யாதவன் நீங்கள் ஓட்டவாய் நீங்களே இன்னும் கடைசியில் ஓட்ட வாங்கிட்டீங்க. The other person of course is Sandy because I've really had some lovely deep conversations அவங்க கூட. So yeah. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஆளை நம்புவோம். ஆனால் அந்த நம்புறவங்க வந்து எல்லாருமே வந்து நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது செட்டில் இல்லை, இது வந்து உங்களுடைய வாழ்க்கை. அந்த மாதிரி நம்பி யாராவது உங்களுடைய முதுகலை அப்படியே சக்கு 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 ஊத்திருக்காங்களா? அது ரொம்ப ஹர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா லைஃப்பில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா அப்புறம் லைஃப்பில் சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் வருவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நம்புகிற ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். பேரெல்லாம் எடுக்க விருப்பப்படல, ரொம்ப டீட்டெயிலாகவும் போக விருப்பப்படல. அதை நான் வேணா தனியாக சொல்லிக்கிறேன் ஆஃப் கேமரா. பட் ரொம்ப வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு, ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே அ ஃப்ரெண்ட் ஃபார் 25 years. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை துரோகமாக வந்து ஒரு விஷயம், ஒரு பண விஷயத்தில் பேசிக்லி என்னோட பேர் யூஸ் பண்ணி தேவையில்லாமல் வந்து ஒரு பண விஷயத்தில் வந்து ஒரு குழப்படியை க்ரியேட் பண்ணி அதனால நான் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டி அது. ஆனால் அவங்க கூட என் கூட அது பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு 10 வருஷம். இது உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து 25 years அவங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். பட் அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறம் அவங்க இதை மாதிரி அந்த பேக் ஸ்டாபிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பேக் ஸ்டாபிங் பண்ணி என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணி அது எதையுமே காட்டிக்காமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஜெனுவின் ஆனதுன்னு என்னையும் நம்ப வச்சு கடைசியில் வந்து 25 வருஷம் கழித்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தெரிய வரும்போது ஆக்சுவலி அது எப்படி ஆயிடுச்சுன்னா சிலவங்க வந்து இந்த ஃபியூனரல்ஸில் பிரேக் டவுன் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஐ ஹேட் அ பிரேக் டவுன் லிட்ரலி. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. கொஞ்ச நாள் ஆச்சு டு கம் டு டேர்ம்ஸ் வித் இட். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சில நேரம் நம்மளால் அந்த காரணம் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இல்லை we may not understand what they're going through. ஸோ நான் வந்து அவங்கள மன்னிச்சிட்டேன். I've decided to move on. ஏன்னா நான் அந்த நெகட்டிவிட்டியை நான் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா அது என்னோடய வாழ்க்கையை தான் பாதிக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் அவங்கள மன்னிச்சு நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன். பட் இது நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம். நீங்கள் இப்படிலாம் பேசுகிறப்ப மன்னிச்சு அந்த துரோகம் பண்ணாலும் அவங்கள மன்னிச்சுட்டு போகிறது தான் வந்து ஒரு அப்படி இருக்கப்ப உங்கள் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. நீங்கள் வேணா உங்கள் பேர் அஸ்வினி நந்தானு ஆல்ரைட். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறப்போ யார் வந்து உங்கள் கூட இருந்தா ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ இந்த லைஃப்பில் சொல்கிறேன், லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறப்போ ஒரு ஆள் உங்கள் கூடயே இருந்து உங்களுடைய நம்பிக்கைக்கு வந்து உறுதுணையாக இருந்தவங்க யார்? ஆக்சுவலி நான் ஒரு விதத்தில் ரொம்ப பிளெஸ்ட். என்னோடய வாழ்க்கையில் என் கூட வந்து கொஞ்சம் சில நண்பர்கள் வந்து ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே வந்து புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் இருக்குது. பட் ரொம்ப வருஷம் என் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்தப்போ நான் சொல்லலாம். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தங்க வந்து பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலி கூட எல்லாம் ஷேர் பண்ண தான் போகிறோம். பட் சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலி மைட் நாட் பி ஏபிள் டு கிவ் அஸ் தட் எமோஷ்னல் சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது சில நேரம். ஆனால் அது ஒரு நண்பர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கலாம். ஸோ சுப்ரியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க வந்து எனக்கு தைரியம் கொடுத்து தான் ஷி மேட் மீ கம் அவுட் ஆஃப் திஸ். இல்லை இது வந்து இது நடந்ததுனால வந்து இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் செஞ்சவங்களோட அவங்க கேரக்டர் தான் அதோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். நீ ஏன் வந்து இதை இவ்வளோ யோசிச்சு நீ வந்து சாப்பிடாம தூங்காமல் இப்படி அழுதுகிட்டே இருக்க, யூ நீட் டு மூவ் ஆன் அப்படின்னு கொஞ்சம் மன தைரியம் கொடுத்ததே சுப்ரியா தான். ஸோ ஐ வுட் சே தட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த
people I trust a lot and I confide a lot in my life. நீங்கள் திரும்பி எதுவும் பேசலாம் உங்ககிட்ட, சண்டை போடலை, ரிவெஞ்ச் எதுவும்? யார் இந்த பேக் ஸ்டாப் Backstab பண்ணவங்களா? பண்ணவங்களா? அவங்க என்கிட்ட பேச விருப்பப்படல, அவங்களால என்னை ஃபேஸ் பண்ண முடியல. பட் நாளைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நான் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா ஐ forgiven her. இல்லை தனியாக கூப்பிட்டு இருட்டடி கொடுத்துருக்கலாம்ல. என் மூஞ்சியை பார்த்தா அடிக்கிற மாதிரி இருக்கா? ஆல்ரைட், ஓகே. ஸோ ரொம்ப ஜென்வினாக எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணீங்க. அதே ஜென்வினிட்டியை வந்து நம்மளுடைய ரேபிட் ஃபயர்லேயும் நீங்கள் காட்டணும், ஓகேவா? எவ்வளோ ரேப்பிடா அவ்வளோ ரேபிட்டாலாம் இருக்காது, சும்மா சொல்லறதா ரேபிட் ஃபயர்னு. கொஸ்டின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம், இதையாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், மற்ற எதையுமே ப்ரிப்பேர். ஓகே, அப்போ இது இம்ப்ராம்ப்டு இல்லை. ஓகே ஓகே. ஸோ உங்களுடைய ஏடிஎம் பின்னை நம்பி ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது யார்? கண்டிப்பாக உங்ககிட்ட இல்லை. என்னை ஏங்க இன்க்ளூட் பண்ணுறீங்க? இல்லை, என் டாட்டர் கிட்ட கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மெச்சூராக ரொம்ப லெவல் ஹெடடான ஒரு பொண்ணு, அதனால அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டான்னு ஒரு 200% நம்பிக்கை இருக்கு. வாரத்துக்கு 300 தடவை என்னோட சன்னு நீங்களே அது சூரிய பிரகாஷ்ட கொடுக்க மாட்டீங்க. அது வந்து ஸ்கிரீன் சன், இது வந்து நிஜ வாழ்க்கையில பொண்ணு இருக்கு. அவ என்னம்மா, அவர் என்ன மாடு கூப்பிட்டாலும் மோனு கூப்பிட்டாலும் பொண்ணு கிட்ட மட்டும் தான் அவர் கொடுப்பாங்க. அடுத்து ட்ரஸ்ட் லவ் மேரேஜில் இருக்கா, அரேஞ்ச் மேரேஜில் இருக்கா? இல்லை, அது வந்து சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இது வந்து பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆன்சர் நான் கொடுக்கல. இப்போ சிலவங்க வந்து லவ் பண்ணி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் அது வந்து அதில் சில விஷயங்களெல்லாம் நடந்து ஒருத்தர் மனஸ்தாபம் வரவும் வாய்ப்பு இருக்குது. சுத்தமாக தெரியாத ஒரு ஆளை வந்து அப்பா அம்மா பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அதுலேயும் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் தெர் இஸ் நோ ப்ராப்பர் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். இது லவ் மேரேஜில் ட்ரஸ்ட் அதிகமாக இல்லை இதில் ட்ரஸ்ட் அதிகம், இது ஒருத்தர் அந்த 2 பேர் அந்த இண்டிவிஜுவல்ஸ் பேஸ் பண்ணி தான். ஏன்னா ட்ரஸ்ட்டுன்றது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து எனக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், தட் யூ வில் கீப் மை சீக்ரெட் ஆர் வாட் எவர் ஐ சே டு யோர் செல்ஃப். இன்னொன்று, ஐ ஆம் பீயிங் வல்னரபிள், நான் வந்து என்னோட வல்னரபிலிட்டியை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஸோ இது 2 தான் பேசிக்லி ட்ரஸ்ட். ஸோ அது அந்த கப்புள்ஸ்க்கு இடையில தான் இருக்கே தவிர ஐ டோன்ட் திங்க் த லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் ஹஸ் எனிதிங் டு டு வித். ஆமாம், 2 பேர் சேர்ந்தாலே அது லவ்வாக இருந்தால் என்ன, அரேஞ்சாக இருந்தாங்கல்ல. ஓகே, 3 மணிக்கு பாரத்தில் 3 மணிக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் கால் பண்ணணும், ஏதாவது உதவி கேட்கணும் அப்படியே நம்பிக்கையாக யார் கால் இவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு நீங்கள் யாரை நம்புவீங்க? அதுவும் மறுபடியும் என்னோட கிளாஸ்மேட், நாங்கள் வந்து என்ன கிண்டர் கார்டன்லேருந்து ஒன்றா படித்தோம். அவர் பேர் மகேஷ். ஸோ எங்கள் பேசிக்கலி குவிக் சம்மரி இஸ் அட் ஸ்கூலில் வந்து 5th கிளாஸ் வரைக்கும் பாய்ஸ் கூட படித்தோம், அதுக்கப்புறம் வாஸ் அ கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ இவர் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என் கூட படித்து இன்னே வரைக்குமே என்னோடய ஃப்ரெண்டாக என்னோடய வாழ்க்கையில் வந்து இப்போவும் நாங்கள் கிளாஸ்மேட்ஸாக தான், அதே குட்டி பசங்க மாதிரி தான் இருப்போம். எந்த டைம் வேணாலும் எப்போ கால் பண்ணாலும் அவர் வந்து எந்த உதவியாக இருந்தாலும் வந்து. அவர் எங்கே இருக்காரு? சிங்கப்பூர்ல இல்லை, அவர் வந்து ஊரில் இருக்கார். ஆனால் தேவை இல்லை, அவர் சென்னையில் இருக்காரு. ஆனால் தேவை இருந்தால் ஃப்ளைட்டும் எடுத்துகிட்டு வந்து நிற்பார். 3 மணிக்கு ஃப்ளைட் what I mean is like you need to trust somebody. ஓகே, நீங்கள் அப்படி ஆன்சர் பண்ணுறதே பெரிய விஷயம். நான் வேற ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, நான் சில நாள் சிங்கப்பூரில் இருப்பேன், சில நாள் சென்னையில் இருப்பேன், சில நாள் இப்போ கேஎல்லையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜென்ரலாக சொல்லும்போது இட்ஸ் மிஸ்டர் மகேஷ், my classmate and my friend for almost 30 over years now. நைஸ். அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது இல்லை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சீட்டர் அவங்கள ஃபார்கிவ் பண்ணலாமா, ரிவெஞ்ச் பண்ணலாமா? நீங்கள் ஃபார்கிவ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே மறுபடியும் யாராச்சும் சீட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபார்கிவ் பண்ணுவீங்களா, ரிவெஞ்ச் பண்ணுவீங்களா? இல்லை, நான் ரிவெஞ்ச் மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் நாட் ஆஷ், அது எனக்குள்ளேயே கிடையாது. கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். இப்போ இந்த புத்திமதி சொல்கிறது, எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்போ என்ன நடக்குதோ நமக்கு அந்த இண்டிவிஜுவல் கூட அதை பேஸ் பண்ணி தான். பட் கண்டிப்பாக நான் ஃபர்கிவ் பண்ணிடுவேன். ஏன்னா ஐ பர்சனலி பிலீவ் இது வந்து அந்த நெகட்டிவிட்டி எனக்கு தேவையில்லை. ஸோ நான் மூவ் ஆன் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ யாரையும் நம்மளால் மாற்ற முடியாது. அது வந்து சம்திங் தட் ஐவ் லேர்ன்ட் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஒருத்தங்களை வந்து நம்ம தலைகீழ நின்னாலும் மாற்ற முடியாது. அவங்க சீட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சீட் பண்ணுவாங்க, சீட் பண்ண வேணாம்னு நினச்சா ஆனஸ்ட்டாக இருக்கணும்னா அது அவங்களோட பர்சனாலிட்டி, அதை நான் மாற்ற முடியாது. அவங்க மாற்றிக்கணும்னு நினச்சா ஐ கேன் ஹெல்ப் தெம். அவங்க கூட நின்று அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணலாமே தவிர நீ உன்னை மாற்றிக்கோ, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து 100 தடவை சொன்னாலும் சரி, ஒரு தடவை சொன்னாலும் சரி, அவங்களா மனசு வச்சா மட்டும்தான் மாற முடியும். ஸோ இஃப் ஃபார் திஸ் ஆன்சர் ஐ வில் சே ஃபர்கிவ்.
எப்போ பார்த்தாலும் நம்மளையே இப்போ சொன்னீங்க நிறைய பேர் சீட் பண்ணுங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம முதுகிலேயே குத்திடும், நாம ஒரு நாளைக்கு யாராவது முதுகுல குத்தலாமே அப்படின்னு கூட தோணுது கிடையாதா? இல்லை இல்லை, அந்த பர்சனல் அந்த அந்த தாட்டே வராதே, வந்தால் தானே நம்ம அப்படி பண்ணோன்னு தோணும். நீங்கள் ஏதாவது கிளாஸ்க்கு போகிறீங்களா? இஸ்கி இஸ்கி என்று இல்லை கேட்பாங்க. இல்லை, நான் ஆக்சுவலி செல்ஃப் அவேர்னஸ் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன். அது நான் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. பட் முன்னையும் மேபி அப்போ வந்து ஒரு 80% அப்படி இருந்தேன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 100% இந்த பிலீஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது எனக்கு. அவ்வளோ ஆக்சுவலி என்னன்னா, நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது, அந்த நிதானத்திலே தெரியுது நீங்கள் அதை வந்து கடைப்பிடிக்கிறீங்க. ஏன்னா சில பேர் ஷோக்காக சொல்லிட்டு போயிடலாம், நான் நம்மளாம் பண்ண மாட்டேங்க, நான் எப்பயுமே மன்னிச்சுட்டு போகிற ஒரு மனிதன். பார்த்தீங்களா இந்த ஹலோ? ஆமாம், அது தெரியுது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆல்ரைட். ஸோ கடைசியாக உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுது அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? போயிட்டு போட்டு கொடுத்துருவீங்களா, இல்லை இவங்களை போட்டு சாத்திடுவீங்களா? ரெண்டு ஆப்ஷனும் படு கேவலமா இருக்கு. நான் வேற மூணாவது ஆப்ஷன் இருக்கா? நல்ல விஷயமா சொல்கிறேன், ஓகேவா? ஒன்று அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி துரோகம் பண்ணுறாங்க கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு நல்ல விதமாக சொல்லுவீங்களா, இல்லை இவங்ககிட்ட வந்து இல்லை பண்ணாத அப்படின்னு இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா? ரெண்டும் ஒன்று தானே. ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வேற வேற. நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா இல்லை, போட்டு கொடுக்குற வேலைலாம் அதான் அதான் சொன்னல, அதெல்லாம் அது பட் இஃப் த ஓகே, பட் இஃப் த சிச்சுவேஷன் பர்மிட்ஸ், இப்போ சில விஷயங்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க, மூக்க நுழைக்க முடியாது, அப்படி இருக்கும் சில விஷயங்கள். ஓகே, பட் அப்படியே வந்து அந்த ஒரு சான்ஸ் இருக்குன்னா ஒய் நாட்? இப்போ புத்திமதி, அதான் நான் சொன்னல, நான் போய் புத்திமதி சொல்கிறதுனால அந்த ஆள் வந்து மாற போகிறது கிடையாது. பட் ஒரு வேளை என்னால் போய் சொல்ல முடியும், இதனால் இன்னொருத்தங்க வந்து பாதிக்காமல் இருக்க முடியும்னா ஒய் நாட்? ஆனால் அந்த போட்டு கொடுக்கறதுலாம் நம்மளால் முடியாது. நம்ம வந்து எப்பயுமே இஸ்கென்ற வழியிலே போக வேண்டும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் மலேசியாவில் வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க. இங்குள்ள மலேசியன் பீப்புள் உங்களாம் வந்து உங்களை வந்து அன்பா அப்படியே அரவணைச்சி ஆற தழுவி இல்லையா, ஆற தழுவியா? சூர்யா என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கா? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க செட்டில். அப்படி இருக்கிறப்போ அடுத்தடுத்து மலேசியன்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதை எதிர்பார்க்கலாமா? அடுத்தடுத்து சீரீஸோ மூவிஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால், நல்ல ரோல்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா டு மீ ஒர்க் இஸ் ஒர்க். அது வந்து நான் எங்கே ஒர்க் பண்ணால் என்ன, அண்ட் யூனோ, அண்ட் இந்த ஒரு துறையில் இருக்கிறது ஒரு டெஃபினெட்லி ஒரு பிளெஸ்ட் ஃபீலிங். எத்தனை பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணுறது, இத்தனை பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து யூனோ, டு ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், டு மீட் நியூ பீப்புள் இன் லைஃப். இது வந்து ஒரு பிளெஸ்ட் ஒரு கெரியர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மலேசியாவில் வந்து இனிமேல் ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் செய்வேன். வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மல்லி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? மல்லி மூவிஸா? இல்லை இல்லை, அது ஒரு சீரீஸ் தான். சீரீஸ். மல்லே தெரியாமலே ஒர்க் பண்ண ஒரு சீரீஸ். எங்களுக்காக ஒரு 2-3 மல்லி வரது ஏதாவது? என்னங்க சிங்கப்பூர்ல இத்தனை வருஷமா இருக்கிறீங்க, ஒரு 2-3 வருஷம் இல்லை சரி, எனக்கு தெரிஞ்ச வடிவேலி செல்லம்மா தத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலி ஃப்ளோவில் எதுவும் பெருசாக தெரியாது. ஏன்னா அதை லிட்ரலி அந்த லாங்குவேஜ் வந்து நான் பேசி நான் பழகினதே இல்லை. ஸோ நான் வந்து அதை பை ஹார்ட் பண்ணி நான் பேசினேன். ஆனால் அந்த இது மட்டும் கரெக்டாக அதுவும் வந்து சொல்கிறாங்க, மலையில் வந்து பழைய மலையும் இருக்குது, புதுசாக யங்கர் ஜெனரேஷன் பேசுகிற மலையும் இருக்குது இல்லையா? ஸோ டக்குன்னு வந்து வாயில் வர்றது வந்து சாயா சின்டாக்காமோ. உங்ககிட்ட சொல்லலை, ஜென்ரலாக சாயா புன் சின்டாக்காமோ. ஆல்ரைட். ஸோ கடைசியாக நீங்கள் ஆக்சுவலி வந்து ஆத்தங்கர மாதிரி ரொம்ப சூப்பராக பாடுறீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நம்மளுடைய மனம் சீரீஸ் வந்து வெற்றிகரமாக போகணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே எண்டிங்கில் அப்படியே பாட்டோடு அப்படியே ஒரு ஹேண்ட் கார்டு கொடுத்துருவோமா? நான் பாட மாட்டேன், ஏன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கு, நாளைக்கு கேட்க மாட்டேன். நீங்கள் பாடுங்க. என்ன பாட்டு? ஏதாவது ஒரு பாட்டு. அதே பாட்டு? மலையாளம் சாங் கூட ஏதாவது ஒரு பாட்டு புரியுற மாதிரி, எங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு. இப்போ நான் மலையாளம் சாங் தான் புரியாது, நான் பாடுவேன், ஆனால் உங்களுக்கு தான் புரியாது. எங்களுக்கு புரியும். கடல் நக்கரை போய் காண நக்கரை അഗ്നി സാക്ഷിയായില താലി ചാർത്തിയൻ ആദ്യാനുരാഗം ധന്യമാകും മന്ത്രകൂടിയിൽ ഞാൻ മൂടി നിൽക്കവേ ആദ്യാഭിലാഷം സഫലമാകും നാലാളറിയെ
കൈപിടിക്കും തിരുനാടകശാലയിൽ ചേർന്നു നിൽക്കും യമുനാ നദിയായി കുളിരല ഇളകും നിലവിൽ. சூப்பர் சூப்பர் சூப்பர். புரியுதோ இல்லையோ ஆனால் குரல் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அண்ட் இசையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் குமரன். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா. ஆல் ரைட் ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து அஸ்வினி மேம் கூட நிறைய விஷயங்கள் பேசணும் அண்ட் சூப்பராக பாடவும் வச்சோம். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்டில் யார் வரா அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்கள். மனம் சீரீஸை பார்க்க மறந்துடாதீங்க.